அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்திய தேர்தல் பற்றிய முக்கியமான ஒரு 52 வினாக்கள் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசா இருந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல் வினா பாருங்க. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் முதல் பொதுத் தேர்தல் நடத்தப்பட்ட ஆண்டு எது? 1920. இந்தியா எந்த நாட்டின் தேர்தல் முறையினை ஏற்றுக்கொண்டுள்ளது? இங்கிலாந்து. இந்தியா இங்கிலாந்து நாட்டின் தேர்தல் முறையினை ஏற்றுக்கொண்டுள்ளது. இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு சுதந்திரமான அமைப்பு. 4வது வினா. இந்திய தேர்தல் ஆணையம் அமைக்க வழிவகை செய்யும் அரசியலமைப்பு பிரிவு எது? பிரிவு 324. அடுத்த வினா. இந்திய தேர்தல் ஆணையத்தை பற்றி கூறும் பகுதி எது? பகுதி 15. இந்தியாவின் முதல் பொதுத் தேர்தல் நடைபெற்ற காலம் என்ன? 1951 அக்டோபர் 25 முதல் 1952 பிப்ரவரி 21 வரை. 7வது வினா. இந்தியாவின் முதல் தேர்தல் எத்தனை கட்டங்களாக நடைபெற்றது? 68 கட்டங்களாக நடைபெற்றது. 8வது வினா. இந்தியாவின் முதல் தேர்தலில் எத்தனை தேசிய கட்சிகள் போட்டியிட்டன? 14 தேசிய கட்சிகள். 9வது வினா. இந்தியாவின் முதல் தேர்தலில் எத்தனை மாநில கட்சிகள் போட்டியிட்டன? 39 மாநில கட்சிகள். இந்தியாவின் முதல் தேர்தலில் மொத்தம் எத்தனை தொகுதிகள்? மொத்தம் 401 தொகுதிகள். இந்தியாவின் முதல் தேர்தலில் எத்தனை உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட்டனர்? 489 உறுப்பினர்கள். 12வது வினா. ஒரு மக்களவை உறுப்பினர் தொகுதிகள் 314, இரு மக்களவை உறுப்பினர் தொகுதி 86. அடுத்த வினா. இந்தியாவின் முதல் தேர்தலில் 3 மக்களவை உறுப்பினரை கொண்ட தொகுதி ஒன்னே ஒன்று தான் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா மேற்கு வங்காளம். இந்தியாவின் முதல் தேர்தலுக்கு மொத்தம் செலவு தொகை எவ்வளவு? 10 கோடிகள் மட்டும். இந்திய தேர்தல் ஆணையம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நிர்வாச்சன் சதன். இந்திய தேர்தல் ஆணையம் நிர்வாச்சன் சதன் என்று அழைக்கப்படுகிறது. இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு. அடுத்தது. இந்தியாவின் முதல் தலைமை தேர்தல் ஆணையர் சுகுமார் சென். இந்தியாவின் முதல் தலைமை தேர்தல் ஆணையர் சுகுமார் சென். இந்தியாவின் முதல் மக்களவை சபாநாயகர் ஜி.வி. மாவ்லாங்கர். இந்தியாவின் முதல் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ராம் சுபக் சிங். 20வது வினா. இந்தியாவின் இரண்டாவது தேர்தல் நடைபெற்ற காலம் என்ன? 1957 பிப்ரவரி 24 முதல் 1957 மார்ச் 1 வரை. அடுத்த வினா. இந்தியாவின் முதல் மின்னணு வாக்கு இயந்திரத்தை கண்டறிந்தவர் யார்? ஹனிபா. எந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 1980ஆம் ஆண்டு. இந்தியாவில் மின்னணு வாக்கு இயந்திரத்தின் தொழில்நுட்பம் ஐஐடி பம்பாய். நோட்டா முறை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 2014. நோட்டா 2014. நோட்டா என்பதன் விரிவு என்ன? நன் ஆஃப் தி எபோ. அடுத்த வினா. தற்சமயம் ஒரு பாராளுமன்ற தொகுதியின் சராசரி பரப்பு எவ்வளவு? 6000 சதுர கிலோமீட்டர். ஒரு பிரிட்டிஷ் பாராளுமன்ற தொகுதியின் சராசரி பரப்பு எவ்வளவு? 369 சதுர கிலோமீட்டர். இது 1935 இந்திய சட்டப்படி. 27வது வினா. இந்திய தேர்தல் ஆணையம் எத்தனை உறுப்பினர்களை உள்ளடக்கியுள்ளது? 3. வாக்காளர் அடையாள அட்டை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எது? 1993. வாக்காளர் அடையாள அட்டை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1993. அடுத்தது. விவிபிடிஏ முறை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எது? 2014. தேசிய வாக்காளர் தினம் என்று? ஜனவரி 25. தேசிய வாக்காளர் தினம் ஜனவரி 25. 31வது வினா. கட்சித்தாவல் தடை சட்டம் எத்தனையாவது அட்டவணை? 10வது அட்டவணை. கட்சித்தாவல் தடை சட்டம் 10வது அட்டவணை. தற்போது லோக்சபாவில் உள்ள மொத்த உறுப்பினரின் எண்ணிக்கை யாது? 543 பேர். அடுத்தது. அறுதி பெரும்பான்மைக்கு தேவைப்படும் இடங்கள் எத்தனை? 272. பகுதி 15 உட்பிரிவு 324 முதல் 329 ஏ தேர்தல் மற்றும் தேர்தல் ஆணையம் பற்றி குறிப்பிடுகிறது. ஆர்டிகல் 74 பிரதமர் மற்றும் அமைச்சரை பற்றி கூறுகிறது. ஆர்டிகல் 74 பிரதமர் மற்றும் அமைச்சரை பற்றி கூறுகிறது. ஆர்டிகல் 79 பாராளுமன்ற அமைப்பு பற்றி கூறுகிறது. ஆர்டிகல் 79 பாராளுமன்ற அமைப்பு பற்றி கூறுகிறது. அடுத்தது பாருங்க. உள்ளாட்சி தேர்தலை நடத்தும் அமைப்பு எது? மாநில தேர்தல் ஆணையம்.
இந்தியாவில் தேர்தலில் வாக்களிக்க தகுதியான வயது எது? 18 வயது. நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள்? 5 ஆண்டுகள். 40வது வினா. இந்திரஜித் குப்தா கமிட்டி தேர்தல் சீர்திருத்தம் தொடர்பான குழு. 41வது வினா பாருங்க. தினேஷ் கோஸ்வாமி கமிட்டி தேர்தல் சீர்திருத்தம் தொடர்பான கமிட்டி. அடுத்தது, லோக்சபா உறுப்பினர்களின் பதவிக்காலம் எவ்வளவு? 5 ஆண்டுகள். சட்டமன்ற உறுப்பினர்களின் பதவிக்காலம் எவ்வளவு? 5 ஆண்டுகள். மேயரின் பதவிக்காலம் எவ்வளவு? 5 ஆண்டுகள். கிராம ஊராட்சி தலைவரின் பதவிக்காலம் எவ்வளவு? 5 ஆண்டுகள். இது எல்லாமே 5 ஆண்டுகள். அடுத்து பாருங்க. கிராம ஊராட்சி உறுப்பினர்களின் பதவிக்காலம் எவ்வளவு? 5 ஆண்டுகள். 2024ஆம் ஆண்டு நடைபெறும் மக்களவைத் தேர்தல் எத்தனையாவது தேர்தல்? 18வது தேர்தல். மக்களவைத் தேர்தலில் போட்டியிட வயது 25 வயது. மக்களவைத் தேர்தலில் போட்டியிட வயது 25. மாநிலங்களவைத் தேர்தலில் போட்டியிட வயது 30 வயது. மாநிலங்களவையில் 30 வயது. அடுத்து பாருங்க. 5 வருடங்களுக்கு ஒரு முறை தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று தெரிவிக்கும் சட்டம் எது? சட்டப்பிரிவு 83. ஆங்கிலோ இந்திய சமூகத்துக்கு ஒதுக்கப்பட்டிருந்த 2 இடங்களை ரத்து செய்த சட்டத்திருத்தம் எது? 104வது சட்டத்திருத்தம். ஒரு முக்கியமான வினா பார்த்துங்க. 51வது வினா. 2026இல் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் யார்? ஞானேஷ் குமார். தமிழ்நாடு தலைமை தேர்தல் ஆணையர் யார்? திருமதி அர்ச்சனா பட்நாயக். தமிழ்நாடு தலைமை தேர்தல் ஆணையர் திருமதி அர்ச்சனா பட்நாயக். நண்பர்களே, இனி நம்ம இந்திய தேர்தல் பற்றிய முக்கியமான குறிப்புகள் பார்த்தோம். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.